Hello friends, இந்த வீடியோல Matplotlib-ஓட subplot பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாட்ல ஒரே ஒரு கிராஃப் மட்டும் தான் plot பண்ணிருப்போம். எக்ஸாம்பிள் pie chart, scatter plot, line plot எல்லாமே. இப்போ எனக்கு ஒன் ஆர் மோர் கிராஃப் ஒரே பிளாட்ல plot பண்ணனும்னா அப்ப நான் subplot அப்படிங்கற ஆப்ஷன் போவேன். இதுல டிஃபரண்டான கிராஃபையும் plot பண்ணிக்கலாம். இல்ல different டேட்டாக்கு சேம் ஆன கிராஃபையும் plot பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு சேல்ஸ் இன்கம் ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. ரெண்டுத்துக்குமே நான் லைன் plot பண்ணிருக்கேன். அதே போல எனக்கு வேற கிராஃபையும் நான் plot பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம subplot மெத்தட் போறோம். subplotல என்ன அட்வான்டேஜ் அப்படினா இதுல நம்ம கம்பேரிசன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைன் பிளாட்டையே நான் ரெண்டு டேட்டாக்கு போட போறேன் அப்படினும்போது அதை நான் கம்பேர் பண்றதுக்காக ஒரே பிளாட்ல இந்த சப்ளாட் மூலமா என்னால பிளாட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம ரோஸ், காலம், இண்டெக்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்றதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். plotting multiple graph in a single plot. அதுக்கு தான் நம்ம subplot யூஸ் பண்றோம். இதுக்கு subplot method is used. subplot அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம plot பண்ண முடியும். அதோட parameters என்னன்னு பார்த்தீங்கன்னா number of rows, number of column, index. எவ்வளோ row தரப்போறோம், எத்தனை column தரப்போறோம், அதுல எந்த இண்டெக்ஸ்ல நம்மளுடைய கிராஃப் plot ஆகுது அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ எனக்கு 2 rows 2 columnsல கிராஃப் நான் plot பண்ண போறேன்னா 2 rows 2 column இதுல எந்த plot எல்லாமே இந்த இண்டெக்ஸ் வந்து 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 1 கொடுத்தா 2 row 2 columnல ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பிளாட்டை குறிக்கும். இதே இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு row 2 column இருக்கு. அதுக்கு 1 row 2 column கொடுத்து இந்த இடத்துல 1 கொடுத்தா அது வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்டை குறிக்கும். 1 row 2 column 2 கொடுத்தா இண்டெக்ஸ்ல இந்த செகண்ட் லைன் கிராஃபை குறிக்கும். ஸோ எத்தனை ரோ எத்தனை காலம்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தென் இந்த இண்டெக்ஸில் நம்ம எந்த கிராஃபை பிளாட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். இண்டெக்ஸ் வந்து எப்போதுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபிள் வேல்யூஸ். இந்த டியூபிள் வேல்யூஸ் வந்து ஃபிகர் 1, ஆக்சஸ் 1. ஸோ ஃபிகர் இருந்தது டோட்டல் ஃபிகர், ஆக்சிஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த ஆக்சிஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதோட எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். வாங்க பைத்தானோட ஐடியாலைக்கு போயிடலாம். ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். மேட்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் டேட்டாஸை நான் கொடுத்துக்கிறேன். டேட்டாஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபிகரை வந்து பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபிகரை பிளாட் பண்ணோம். ஒரு ஃபிகரோட சைஸும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஃபிகர் அப்படின்ற மெத்தட் எதுக்குன்னா நான் வந்து பிளாட் பண்ண போகிறேன். நான் ஃபிகரோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். சப்ளாட் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ரோ, ஒரே ரோ 2 காலம், அதில் இண்டெக்ஸ் வந்து 1. ஃபர்ஸ்ட் கிராஃபை நான் பிளாட் பண்ண போகிறேன். அதனால் இதை கொடுத்துட்டு plg.plot என்னென்ன டேட்டாவை பிளாட் பண்ணணும், எக்ஸ், ஒய். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். சிமிலரா இன்னொரு சப்ளாட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு ரோ 2 காலம், ரெண்டாவது கிராஃப். அதனால் நம்ம 2ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸில் கொடுத்துக்கிறோம். இதை பிளாட் பண்ணிக்கலாம். எக்ஸ், இதை கொடுத்துக்கிறோம். ஸோ இதோட டைட்டில் இதை வந்து ஷோ பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். இதோ அவுட்புட் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, இதான் நம்மளுடைய அவுட்புட். இந்த ஒரே பிளாட்ல 2 கிராஃப் வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கொடுத்த எக்ஸ், ஒய் உண்டான ஃபர்ஸ்ட் கிராஃப் இதுதான். எக்ஸ், இசட் உண்டான செகண்ட் கிராஃப் இது.
பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃபை எப்படி ப்ளாட் பண்ணலாம் இந்த சப் பிளாட்டில் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.